வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனிடம் இருந்து அவனுடைய வீடு, பணம், சொத்து, நண்பர்கள், குடும்பம் எல்லாவற்றையும் பறித்து விட்டாலும் அவனுடைய நம்பிக்கையை மட்டும் அவனால் விட்டு கொடுக்க முடியாது. அந்த நம்பிக்கை உயிரோடு இருந்தால் வாழ்க்கையும் மீண்டும் தொடங்கலாம். இது ஒரு கற்பனை கதை அல்ல. இது இரண்டாம் உலகப் போரின் கொடூரமான காலத்தை நேரில் கடந்து வந்த ஒரு மனிதனின் உண்மை கதை. அவருடைய பெயர் ஏடி ஜாக்கூ. அவர் தனது வாழ்க்கையில் மிக மோசமான காலங்களை கடந்து வந்த பிறகும் தன்னை உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதர் என்று அழைத்தார். அது எப்படி சாத்தியம்? அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அந்த கேள்விக்கான பதில் நமக்கு ஒரு பெரிய பாடமாக மாறுகிறது. 1920 ஜெர்மனியில் ஜிப்ஹிங் நகரில் ஆப்ரஹாம் சோலமன் ஜாக்கூ என்ற பெயரில் ஈடி பிறந்தார். அவர் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் சிறுவயதில் ஈடிக்கு தனது வாழ்க்கை வேறு எந்த ஜெர்மன் குழந்தையின் வாழ்க்கையில் இருந்தும் வேறுபட்டதாக தெரியவில்லை. அவருடைய குடும்பம் ஜெர்மனியை தங்களுடைய சொந்த நாடாகவே நினைத்தது. அவருடைய தந்தை அவருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்களிடம் இருந்து எடுப்பதை விட மற்றவர்களுக்கு கொடுப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சி பெரியது. அந்த வார்த்தைகள் ஈடியின் மனதில் ஆழமாக பதிந்தன. அப்போது அவருக்கு தெரியாது, ஒரு நாள் இந்த உலகமே அவருக்கு எதிராக மாறப்போகிறது என்று. 1930களில் ஹிட்லர் மற்றும் நாசி கட்சி ஜெர்மனியில் அதிகாரத்திற்கு வந்தது. முதலில் மாற்றங்கள் சிறியதாக தோன்றின. ஆனால் மெதுவாக யூதர்களுக்கு எதிரான வெறுப்பும் சட்டங்களாகவும் தண்டனைகளாகவும் வன்முறையாகவும் மாறியது. ஈடி பள்ளியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அவருடைய யூதர் அடையாளம் அவருடைய கல்விக்கும் எதிர்காலத்திற்கும் தடையாக மாறியது. ஒரு காலத்தில் தன்னை பெருமையாக ஜெர்மன் என்று நினைத்த இளைஞன் திடீரென சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்றவனாக மாறினான். அவருடைய குடும்பம் அவரை பாதுகாப்பதற்காக வேறு இடத்திற்கு அனுப்பியது. ஈடி தொழில்நுட்ப கல்வி கற்றார். அவருடைய இயந்திரங்கள் மீது ஆர்வம் இருந்தது. அவருடைய திறமை ஒரு நாள் அவருடைய உயிரை காப்பாற்றும் என்று அவருக்கு தெரியாது. 1938 நவம்பர் ஜெர்மனியில் யூதர்களுக்கு எதிரான வன்முறை மிகப்பெரிய அளவில் வெடித்தது. அந்த நிகழ்வு பின்னர் கிறிஸ்டல்நெட் உடைத்த கண்ணாடிகளின் இரவு என்று அழைக்கப்பட்டது. இந்த இரவில் ஈடி கைது செய்யப்பட்டார். பொல்லர் கன்சன்ட்ரேஷன் கேம்புக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஒரு இளைஞனின் வாழ்க்கை சில மணி நேரங்களில் தலைகீழாக மாறியது. அவருடைய சுதந்திரம் போய்விட்டது. அவருடைய பாதுகாப்பு போய்விட்டது. அவருடைய எதிர்காலம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அங்கே ஈடி ஒரு விஷயத்தை உணர்ந்தார். உயிருடன் இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு. புக்வல்ட் முகாமில் ஈடி மனிதர்கள் எவ்வளவு கொடுமையான சூழ்நிலைகளில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம் என்பதை பார்த்தார். அவர் சந்தித்த பலர் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பவில்லை. பயம், பசி, சோர்வு, அவமானம் இவை அனைத்தும் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பாதியாகிவிட்டன. ஆனால் ஈடிக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது. அவருக்கு தொழில்நுட்ப திறமை இருந்தது. கருவிகளை பயன்படுத்தும் திறமை அவரை ஒரு தொழிலாளியாக பயன்படுத்துவதற்கு வழிவகுத்தது. அவருடைய திறமை அவருக்கு உயிர் பிழைக்கும் ஒரு சிறிய வாய்ப்பை கொடுத்தது. சில காலத்திற்கு பிறகு அவர் முகாமில் இருந்து வெளியேற்றுவதற்கான வாய்ப்பை பெற்றார். அது ஒரு புதிய தொடக்கம் போல தோன்றியது. ஆனால் உண்மையான சோதனை இன்னும் முடிவடையவில்லை. ஈடி தனது குடும்பத்துடன் பாதுகாப்பான இடத்தை தேடி அலைந்தார். அவர் பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் வழியாக சென்றார். ஆனால் போர் தீவிரமாகிக் கொண்டிருந்தது. ஒரு இடத்தில் பாதுகாப்பாக இருந்தால் அடுத்த இடத்தில் ஆபத்து. ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவை தேட வேண்டிய நிலை. அவருடைய வாழ்க்கை இனி திட்டமிட்ட வாழ்க்கையாக இல்லை. இன்று எப்படி உயிரோடு இருப்பது என்பதை அன்றாட கேள்வியாகிவிட்டது. அந்த நாட்களில் ஈடி ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான். நம்பிக்கை என்பது எல்லாம் சரியாக இருக்கும்போது மட்டும் தேவைப்படுவது அல்ல. எல்லாம் தவறாக செல்லும்போதுதான் நம்பிக்கை மிகவும் அவசியமாகிறது.
ஒரு கட்டத்தில் ஈடி மற்றும் அவரது குடும்பத்தினர் பிரசெல்ஸ் பகுதியில் மறைந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் பயத்துடன் இருந்தது. வெளியில் ஒவ்வொரு சத்தமும் அச்சத்தை ஏற்படுத்தும். ஒருவர் கதவை தட்டினால் என்ன நடக்கும், யார் வந்திருக்கிறார்கள், நம்மை கண்டுபிடித்து விடுவார்களா என்ற கேள்விகள் மனதை ஆட்கொண்டிருந்தன. ஆனால் ஈடி தொடர்ந்து உயிருடன் இருக்க முயன்றார். அவருடைய மனதில் ஒரே எண்ணம், நான் வாழ வேண்டும். 1944 ஈடி அஷ்வத் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் சந்தித்த சூழ்நிலை முன்பு பார்த்த அனைத்தையும் விட மிகவும் கொடுமையானதாக இருந்தது. மனிதர்களின் வாழ்க்கை மதிப்பு இல்லாதது போல நடக்கப்பட்ட ஒரு உலகம் அது. ஈடி தனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் இழந்தார். அவர் நேசித்த பல மனிதர்கள் மீண்டும் திரும்பவில்லை. அந்த நிகழ்வை நினைத்து பாருங்கள். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் அன்பான மனிதர்களை ஒன்றன் பின் ஒன்றாக இழக்கின்றான். அவனிடம் மீதம் இருப்பது என்ன? அவனுடைய நினைவுகள், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய உயிர். ஈடி இந்த மூன்றையும் பிடித்து கொண்டார். அங்கு ஈடி எதிர்கொண்ட ஒவ்வொரு நாளும் உயிர் பிழைப்பதற்கான போராட்டமாக இருந்தது. அவர் உடலால் மட்டுமல்லாமல் மனதாலும் போராட வேண்டி இருந்தது. அவர் சுற்றியிருந்த கொடுமைகள் அவரது மனித நேயத்தை அழித்து விடாமல் பார்த்து கொண்டார். அவருக்கு ஒரு காரணம் இருந்தது. ஒரு நாள் இந்த உலகம் மீண்டும் மாறும். ஒரு நாள் போர் முடியும். ஒரு நாள் அவர் சுதந்திரமாக சுவாசிப்பார். அந்த ஒரு நாள் என்ற நம்பிக்கையே அவரது முன்னே கொண்டு சென்றது. போரில் இறுதி நாட்களில் ஈடி மற்ற கைதிகளுடன் கட்டாயமாக இடமாற்றம் செய்யப்பட்டார். இது வரலாற்றின் டெத் மார்ச் என்ற குறிப்பிடப்படும் கொடூரமான கட்டங்களில் ஒன்று. மக்கள் கடுமையான சூழ்நிலைகளில் நடக்க வேண்டியிருந்தது. உடல் சோர்ந்தது, மனம் உடைந்தது. ஆனால் ஈடி தொடர்ந்து முன்னேறினார். அப்போது அவருடைய மனதில் ஒரு எண்ணம் இருந்தது, நான் இன்னும் உயிருடன் இருக்கின்றேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு பெரிய வெற்றி தேவையில்லை. அடுத்த ஒரு அடியை எடுத்து வைப்பதே வெற்றி. அடுத்த நாளை பார்க்க வேண்டும். அடுத்த மூச்சை எடுக்க வேண்டும். அடுத்த நிமிடத்தை கடக்க வேண்டும். அப்படித்தான் ஈடி அந்த நாட்களை கடந்து வந்தார். 1945 போர் முடிவை நோக்கி சென்றது. நாசி ஆட்சி வீழ்ந்தது. ஈடி இறுதியில் விடுதலையை அடைந்தார். பல ஆண்டுகளாக அவர் கனவு கண்ட சுதந்திரம் அவருக்கு கிடைத்தது. ஆனால் மகிழ்ச்சி மட்டும் முழுமையாக வரவில்லை. ஏனெனில் அவர் இழந்தவர்களின் நினைத்தார். அவருடைய குடும்பத்தில் பலர் இல்லை. அவருடைய நண்பர்கள் பலர் இல்லை. அவருடைய பழைய உலகமே இல்லை. அவர் உயிருடன் இருந்தார். ஆனால் அவருடைய நினைவுகள் அவருடன் இருந்தது. போர் முடிந்த பிறகு ஐரோப்பாவில் புதிய வாழ்க்கையை அமைக்க முயன்றார். ஃப்ளோரை சந்தித்தார். அவருடைய உறவு ஈடியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளியாக அமைந்தது. பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் சேர்ந்து வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்கினர். அவர்களுடைய வாழ்க்கையில் குழந்தை வந்தது. ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் இழந்த மனிதன் மீண்டும் ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். அதுதான் வாழ்க்கையின் விசித்திரமான அழகு. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மிடம் ஒரு உலகத்தை எடுத்துக்கொண்டு மற்றொரு உலகத்தை உருவாக்கும் வாய்ப்பை தருகிறது. 1950 ஈடி தனது குடும்பத்துடன் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தார். சிட்னே அவருடைய புது இல்லமாக மாறியது. அங்கு அவர் புதிய வாழ்க்கையை தொடங்கினார். அவர் ஒரு மெக்கானிக்காக வேலை செய்தார். தனது குடும்பத்திற்காக உழைத்தார். ஒரு வீடு அமைத்தார். குழந்தைகளை வளர்த்தார். மெல்ல மெல்ல அவர் கடந்த காலத்தில் நிகழ்வுகளுக்குள் மட்டும் வாழாமல் எதிர்காலத்தை நோக்கி வாழத் தொடங்கினார். ஆனால் ஈடி தனது கடந்த காலத்தை மறக்கவில்லை. அதை மறக்கவும் விரும்பவில்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் தனது அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிரத் தொடங்கினார். சிட்னி சுவிஸ் மியூசியமில் அவர் பல ஆண்டுகள் தன்னார்வலராக பணியாற்றினார். இளம் தலைமுறையினரிடம் பேசினார். அவர் அனுபவித்த வரலாற்றை சொன்னார். அவருடைய நோக்கம் வெறுப்பை உருவாக்குவது அல்ல. மாறாக வரலாறு மீண்டும் அதே தவறுகளை செய்யாதபடி நினைவூட்டுவது. இங்கேதான் ஏடி ஜக்குவின் கதையின் மிகப்பெரிய கேள்வி வருகிறது.
இத்தனை துன்பங்களை அனுபவித்த ஒருவர் எப்படி தன்னை த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் த எர்த் என்று அழைக்க முடியும்? அவருடைய பதில் மிகவும் எளிமையானது. மகிழ்ச்சி என்பது நமக்கு என்ன நடந்தது என்பதை கொண்டு மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. அந்த வாழ்க்கை எப்படி எதிர்கொள்கின்றோம் என்பது முக்கியம். கடந்த காலத்தை மாற்ற முடியாது. இழந்தவர்களை திரும்ப கொண்டு வர முடியாது. நடந்த அநீதியை அழிக்க முடியாது. ஆனால் மீதமுள்ள வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஓரளவு தேர்வு செய்யலாம். ஈடி தனது 100வது வயதில் தனது நினைவு குறிப்பை வெளியிட்டார். அவர் தனது வாழ்க்கையைப் பற்றி சொல்ல வந்தது வெறும் துன்பத்தின் கதை அல்ல, அது நம்பிக்கையின் கதை. அவர் பார்த்த உலகம் மனிதர்களின் கொடுமையையும் காட்டிலும், ஆனால் அதே உலகம் மனிதர்கள் அன்பையும் காட்டியது. அதனால் அவரது செய்தி, வெறுப்பை விட அன்பை தேர்ந்தெடுங்கள், பகையை விட நட்பை தேர்ந்தெடுங்கள், புகாரை விட நன்றியுணர்வை தேர்ந்தெடுங்கள், நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். ஈடியின் கதை குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறது. நம்மிடம் இன்று எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றன? கல்வி, தகவல், நண்பர்கள், குடும்பம், தொழில்நுட்பம், சுதந்திரம். ஆனால் இவற்றை எவ்வளவு மகிழ்கின்றோம்? ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிக மோசமான காலங்களை கடந்து வந்து நான் மகிழ்ச்சியான மனிதன் என்று சொல்ல முடிந்தால், நம்முடைய சிறிய பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் போது அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு கண்ணாடியாக மாறுகிறது. ஈடி ஜக்கு 2021 சிட்னியில் 101வது வயதில் மறைந்தார். ஆனால் அவர் விட்டு சென்ற செய்தி இன்னும் வாழ்கிறது. அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்வது, நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தேர்வு செய்யலாம். கடந்த காலத்தின் காயங்களை மறக்க வேண்டியதில்லை, ஆனால் அந்த காயங்கள் நம்முடைய முழு எதிர்காலத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களை மதிப்போம், குடும்பங்களை நேசிப்போம், நண்பர்களை மதிப்போம், நமக்கு கிடைத்த சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொல்வோம், முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். முக்கியமாக நம்பிக்கையை விட்டு விடாமல் இருப்போம். ஒரு காலத்தில் ஈடி ஜக்கு தனது சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்ற மனிதராக மாறினார். ஒரு சிறுவனாக இருந்தவர் கைதியாக மாறினார். ஒரு குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் பல அன்பானவர்களை இழந்தார். ஒரு அகதியாக அலைந்தார். ஒரு கன்சல்டேஷன் கிளப்பில் உயிர் பிழைத்தார். ஒரு மரண ஊர்வலத்தையும் கடந்து வந்தார். பின்னர் அவர் ஆஸ்திரேலியாவில் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கினார். வேலை செய்தார், குழந்தைகளை வளர்த்தார், சமுதாயத்திற்கு சேவை செய்தார், தனது கதையை உலகத்துடன் பகிர்ந்தார். 100வது வயதில் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்திற்கு அவர் வைத்த பெயர் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த். அந்த பெயர் நம்மை சிந்திக்க வைக்கிறது. உலகில் மிகவும் மகிழ்ச்சியான மனிதன் என்றால் எல்லா பிரச்சனைகளும் இல்லாத மனிதன் அல்ல, பிரச்சனைகளுக்கு பிறகு வாழ்க்கையை சிந்திக்க கற்றுக்கொண்ட மனிதன். எல்லாவற்றையும் பெற்ற மனிதன் அல்ல, தன்னுடைய இருப்பவர்களின் மதிப்பை உணர்ந்த மனிதன். கடந்த காலத்தை மறந்த மனிதன் அல்ல, கடந்த காலத்தை நினைவில் வைத்து கொண்டு எதிர்காலத்தை வெறுப்பால் அழிக்க மறுத்த மனிதன். அதுதான் ஈடி ஜக்கு. அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி. வாழ்க்கை எப்போதும் அழகாக இருக்காது, ஆனால் நம்மால் அதை அழகாக்க முடியும். இன்று உங்களிடம் இருக்கும் ஒரு நல்ல விஷயத்திற்காக நன்றி சொல்லுங்கள். உங்களை நேசிக்கும் ஒருவரிடம் அன்பாக பேசுங்கள். ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். ஒரு நண்பனை மதியுங்கள். ஒரு சிறிய விஷயத்திற்காக சிரியுங்கள். ஏனெனில் வாழ்க்கை நமக்கு எவ்வளவு நாட்கள் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கிடைத்த நாட்களை எப்படி வாழ்கின்றோம் என்பதை தேர்வு செய்யலாம். அதனால்தான் ஈடி ஜக்குவின் கதை ஒரு ஹாலோஹவுஸ் சர்வேவின் கதை மட்டுமல்ல, அது நம்பிக்கை விட்டுவிடாத ஒரு மனிதனின் கதை, அன்பை தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனின் கதை, வாழ்க்கையை மீண்டும் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனின் கதை, பூமியிலேயே மகிழ்ச்சியான மனிதன் என்று தன்னை அழைத்த ஒரு மனிதனின் கதை.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற உண்மை வரலாற்று கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீர்கள். அடுத்து எந்த கதையை கேட்க விரும்புகிறீர்களோ உங்கள் விருப்பமான கதையை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு அற்புதமான கதையோடு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.